எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு கலகலான்னு இருப்பீங்க. கஷ்டத்துல வர்றவங்க கூட உங்க கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசினா சந்தோஷமா போவாங்க. ஆனா நீங்க இப்படி உடஞ்சு போய் உட்காந்துருக்கத என்னால பார்க்க முடியலங்க. வேலு, எனக்கே தெரியுது கொஞ்ச நாளா நான் இப்படிதான் இருக்கேன். எல்லாமே மகானிய பத்தியும் சண்முகானனை பத்தியும் தான். எனக்கு நல்லா தெரியுங்க, அதை பத்தி தான் நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு. என்னைக்கு நீங்க உங்களை பத்தி கவலைப்பட்டிருக்கீங்க? எப்பவுமே அடுத்தவங்களை பத்தி யோசிச்சு யோசிச்சு உங்க வாழ்க்கையை நீங்க வாழாம விட்டுறீங்க. ஏன் இப்படி பிரிச்சு பாக்குறீங்க? அண்ணியும் சண்முகானனும் நம்ம வீட்ல ஒருத்தவங்க. அவங்களுக்கு ஒண்ணுனா அது எப்படி நான் வேறையா பார்க்க முடியும்? ஆனா அக்கா அப்படி நினைக்கலையே. உங்களை அந்நியமா தான் பாக்குறாங்க. நீங்க எவ்வளவு நல்லது பண்ணாலும் யாரும் அதை பத்தி கேட்காதப்போ என்னங்க பண்ண முடியும்? வேலு, மத்தவங்கள பத்திலாம் எனக்கு தெரியாது. நான் அண்ணியையும் சண்முகானனையும் சேர்த்து வைக்காம விடுறதா இல்ல. அதுக்குதான் செல்வி, நான் அண்ணன் நீங்க எல்லாரும் முயற்சி பண்றோம். ஆனா அக்கா பிடிவாதமா வீட்டோட தான் இருப்பேன்னு சொல்லுது. மாமா தனி கொடுத்த வந்தாதான் அக்காவை ஏத்துப்பேன்னு சொல்றாரு.